பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, தீமையான காரியம் உன்னை சூழ்ந்து கொள்ளாது, நான் அதுல இருந்து உன்னை விலக்கி காத்துக்கொள்ள போறேன்னு சொல்றாங்க ஏசப்பா. கர்த்தர் உண்மை உள்ளவராமா, அவர் நம்மளை காத்துக்கொள்றேன்னு இன்னைக்கு வாக்கு தராங்க. எதுல இருந்து காத்துக்கொள்ள போறாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு தீமையான காரியம் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நீ கூலி போடு, நீ ஆன்ஸ் போடு, நீ குடிக்கிற பழக்கத்துக்கு அதான்ப்பா கெத்துன்னு கூட சொல்லலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம், நீங்க விலைக்கு போறீங்க பாத்தியா, ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை காத்துக்கொள்றேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, நான் அந்த கடங்காரங்க கிட்ட இருந்து நான் உன்னை காத்துக்கொள்றேன், அந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை காத்துக்கொள்றேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? ஏசப்பா தான் நமக்கு சொல்லிட்டாருல, அவர் நமக்கு முன்பா இருக்கும்போது நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. நமக்காக அவர் யுத்தம் செய்யறாரு, நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறாரு, நம்ம பிரச்சனைகளை ஏசப்பா போக்குறாருங்க. ஆனா நீங்க என்ன பண்ணும்? ஏசப்பா மேல விசுவாசமா, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு காரியம் இருக்கு, இதை பார்த்து நான் பயந்துகிட்டே இருக்கேன், நீங்க போக்குங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா மாறினாங்க. ஏன்னா நீங்க ஜெபிச்சாதான் அற்புதங்களை பார்க்க முடியுங்க. நீங்க பிரேயர் பண்றீங்களா? அதிகாலையில இருந்து யாரு ஜெபிக்கிறா? அதிகாலையில இருந்து ஜெபிக்க முடியல, ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. ஆனா நீங்க ஜெபிக்கிறதுக்கு அதிகாலையில இருந்து ட்ரை பண்ணுங்களேன். நீங்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.